The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Taste Daily. Taste the Daily. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. வயசானவங்க பதவி விட்டு போனோன்றது ஆர்எஸ்எஸோட ஃபிலாசபி. அவர் மீனாவை மீட் பண்ணாரு. மீனாவை மீட் பண்ண ஒரே ஒரு விவிஐபி ஜெகதீப் தன்கர் தான். ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த திட்டத்திற்கு ஏற்பதானா அவங்களுடைய அந்த கொள்கை 75 வயசுக்கு மேல வேணான்ற அடிப்படையில் தான் போனாங்க. பாஜகவோட தேசிய தலைவராக யோகி ஆதித்யநாத் கொண்டு வராங்க. என்ன சார் அவர் மாநில முதல்வர் சார், உத்தரப்பிரதேச மாநில முதல்வர். உத்தரப்பிரதேச மாநில முதல்வராக ராஜ்நாத் சிங் கொண்டு போறாங்க. சார் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச முதல்வரா? அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர். நாட்டில் பிரதமர் இல்லைன்னா அவர் தான் பிரதமர். மோடி வெளிநாடு போயிட்டாருன்னா இவர் தான் பிரதமர். அவர் ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு வர போறாரு? நிதின் கட்கரியை துணை ஜனாதிபதியாகிறாங்க. சார் பிரைம் மினிஸ்டர் ரேஸ்ல இருக்கக்கூடிய நிதின் கட்கரி துணை ஜனாதிபதியா? பிரைம் மினிஸ்டர் ரேஸ்ல இருந்து அவர் எப்போ போயிட்டார்? அவர் தான் முதல்ல ஆக வேண்டியவர். மோடிக்கு பதிலாக ராஜ்நாத் சிங் டாப் செகண்ட் பொசிஷன்ல நாட்டோடைய தலைமை அடிப்படையில் பார்த்தா 2வது இடத்துல இருக்க முடியும். அதே மாதிரி அவர் ஏன் ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம்மா ஒத்துக்கணும்? யூபிங்கிறது பெரிய ஸ்டேட்ல இந்தியாவில். ஓகே, ஸோ இப்போ அவரே விரும்புவார் ராஜ்நாத் சிங். கண்டிப்பா போய் தான் சிஎம் போஸ்ட்டை இவர் விட்டுருவார் யோகி ஆதித்யநாத். விட்டுட்டு அவர் மேலே வர்றாரு, டெல்லிக்கு வர்றாரு. மராட்டியர்கள் குஜராத்திகளை தாண்டி டாமினேட் பண்ணோன்னு நினைக்கிறாங்க. அதுல 75 இயர்ஸ்ல மோடியை வீட்டுக்கு அனுப்புறாங்க. செப்டம்பர்ல பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் கோயிங் டு பி சேஞ்ச்டா. தூபேன்னு ஒரு எம்பி அவர் சமீபத்தில் பேசும்போது பிஜேபிக்கு தான் மோடி தேவை, மோடிக்கு பிஜேபி தேவையில்லை, மோடி மட்டும் இல்லைன்னா பிஜேபி அண்டர் 200ல தான் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. அது மோடியோட வெயிட்டேஜ் ஒன்று இருக்கு. அவர் அப்படி ஈஸியா அவர் பிரைம் மினிஸ்டர் பதவியிலிருந்து எடுத்துட முடியும். ஆர்எஸ்எஸ் தானே சார் எல்லாத்தையும் லீட் பண்ணுது. ரைட், ஏன் மோடியை மாற்ற போறாங்க? மோடி தானே வெற்றியை குவிச்சு தராருல. அத்வானியை விடவா மோடி எத்தனை பேரை வெளியே அனுப்பிச்சாரு? அத்வானி, ஜஸ்வந்த் சிங், விநாயக்னு ஒருத்தர். மொத்தம் 11 ஸ்டேட்ல பிஜேபியை ரூலிங்க்கு கொண்டு அவர் எங்க இன்னைக்கு இருக்காருன்றது தெரியாது. அதுதான் ஆர்எஸ்எஸ், அதுதான் பிஜேபி. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செப்டம்பரோட அவர் 75 வயசுங்கிறதுனால ஒரு பதவி விட்டு விலக போறாரு. யார் பிரைம் மினிஸ்டர்? ஜெய்சங்கருக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, நிர்மலாவுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு புது முகத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். மோடி போயிட்டாருன்னா அமித்ஷா என்ன ஆவார்ன்ற ஒரு கேள்வி. உள்துறை அமைச்சரும் மாறுவாரா? சார் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. ஏன் எதுக்குன்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து கூட கேள்வி எழுப்புறாங்க. என்ன மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு, திடீர்னு இப்படி ரிசைன் பண்றாரு, ஹெல்த் ரீசன் சொல்றாரு. ஆனாலும் மதியம் வரைக்கும் அவர் மீட்டிங்ஸ் போட்டிருந்தாரு, பேசிட்டு தானே இருந்தோம். திடீர்னு இப்படி சொல்கிறாங்களேன்னு இன்னைக்கு நாடாளுமன்றத்துலேயும் கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. என்ன நடந்திருக்கு, இதன் பின்னணியில் என்ன இருக்குது? அவருக்கு வயசாயிடுச்சு. வயசானவங்க பதவி விட்டு போகணுன்றது ஆர்எஸ்எஸோட ஃபிலாசபி. அவர் மீனாவை மீட் பண்ணார். மீனாவை மீட் பண்ண ஒரே ஒரு விவிஐபி ஜெகதீப் தன்கர் தான். அவர் வயசு தான். அவர் வயசானவங்களை போக சொல்லணுன்ற ஆர்எஸ்எஸோட பிரின்சிபிளில் அவங்க உறுதியாக இருக்காங்க. என்னால் ஜெகதீப் தன்கரை அனுப்பிச்சு விட்டாங்க. அதான் நடக்கும். ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த திட்டத்திற்கு ஏற்பதானா அவங்களுடைய அந்த கொள்கை 75 வயசுக்கு மேலே வேணான்ற அடிப்படையில் தான் போகிறாங்க. அது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது பாஜகவோட தேசிய தலைவராக யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வராங்க. என்ன சார் அவர் மாநில முதல்வர் சார், உத்தரப்பிரதேச மாநில முதல்வர். உத்தரப்பிரதேச மாநில முதல்வராக ராஜ்நாத் சிங்கை கொண்டு போகிறாங்க. சார் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச முதல்வரா? அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர். நாட்டில் பிரதமர் இல்லைன்னா அவர் தான் பிரதமர். மோடி வெளிநாடு போயிட்டாருன்னா இவர் தான் பிரதமர். அவர் ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு வர போறாரு? நிதின் கட்கரியை துணை ஜனாதிபதி ஆகிறாங்க. சார் பிரைம் மினிஸ்டர் ரேஸ்ல இருக்கக்கூடிய நிதின் கட்கரி துணை ஜனாதிபதியா? பிரைம் மினிஸ்டர் ரேஸ்லேருந்து அவர் எப்போ போயிட்டார்? அவர் தான் முதல்ல ஆக வேண்டியவர். மோடிக்கு பதிலாக மோடி அந்த டைமில் அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு வந்ததுனால மோடி பிரைம் மினிஸ்டராக வந்தார். அதுக்கப்புறம் மோடியை பிரைம் மினிஸ்டராக கொண்டு வர்றதுக்கான அந்த ரன்னப் பார்த்திங்கன்னா இந்த மோடி மீடியா இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணி நிதின் கட்கரியை காலி பண்ணிவிட்டு இவரை மோடியை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இப்போது யோகி ஆதித்யநாத் சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வர்றாரு.
ராஜ்நாத் சிங் வந்து யூபிக்கு போகிறாரு. ராஜ்நாத் சிங் அவங்க மகனை அரசியலுக்கு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணார், அது முடியல, அதுக்கு இவங்க அலோவ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ அவர் யூபி சீஃப் மினிஸ்டராகவே அவரோட ஓன் ஸ்டேட்டுக்கே போயிடுறாரு. யோகி ஆதித்யநாத் வந்து அங்கேருந்து எலிவேட் ஆகி அவர் வந்து இனிமேல் போட்டு எதிர்காலம் 50 வயசு தான் ஆகுது, 50, 52, 53 தான் ஆகுது அவருக்கு. அவர் வந்து அடுத்த பிஜேபியின் எதிர்காலம் வந்து யோகி ஆதித்யநாத் தான். அவர் வந்து இப்போ டெல்லிக்கு சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக அவரை கொண்டு வராங்க. சார், இப்போ ராஜ்நாத் சிங் டாப் 2nd பொசிஷனில் நாட்டோடைய தலைமை அடிப்படையில் பார்த்தா 2வது இடத்துல இருக்கக்கூடிய, அதே மாதிரி அவர் ஏன் ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம்மாக ஒத்துக்கணும்? ரெண்டும் ஈக்குவல் தான். உத்தரப்பிரதேச ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர். ஓகே, ஆனாலும் அவர் என்ன பொசிஷன் அவரோடது? ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் மோடி இல்லைன்னா இந்தியாவில், அப்போ அப்படி ஒரு பொசிஷனை விட்டு ஒரு உத்தரப்பிரதேசன்றது ஒரு ஸ்டேட் தானே? யூபின்றது பெரிய ஸ்டேட்டில் இந்தியாவில். ஓகே, ஸோ அப்போ அவரே விரும்புவார் ராஜ்நாத் சிங்? கண்டிப்பாக போய் தான் சிஎம் போஸ்ட்டை இவர் விட்டுருவாரோ யோகி ஆதித்யநாத்? விட்டுட்டு அவர் மேலே வர்றாரு, டெல்லிக்கு வர்றாரு. சார், ஜேபி நட்டா இருந்த பொசிஷனில் அதை விட்டு ஜேபி நட்டா, மோடி, அமித்ஷா, இது 3ம் ஒரு காம்பினேஷன். அது இப்போது குஜராத்திகள் வந்து பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணிட்டாங்க, அதை வந்து மராட்டிகள் விரும்பலை. ஓகே, குஜராத்திகள் வந்து இப்போ அம்பானி, அதானி அப்படின்னு பார்த்தா அதானி குஜராத்தி, அம்பானி குஜராத்தி தான். ஆனால் அவர் முன்னாடியே எலிவேட் ஆகிட்டார். இவர் வந்து லேட்டர் ஸ்டேஜில் இப்போ மோடியால் எலிவேட் பண்ணப்பட்டு பெரிய அளவுக்கு சாதித்தது வந்து இவர் தான். டாட்டாஸு எல்லாருமே வந்து மராட்டி தான். ஆர்எஸ்எஸோட தலைமையகமும் வந்து நாக்பூரில் இருக்கக்கூடிய சித்பவன் பார்ப்பனர்கள் தான் ஆர்எஸ்எஸோட ஹெட்டு. சித்பவன் பார்ப்பனர் தான் மோகன் பகவத். சித்பவன்ற ஒரு பார்ப்பனர்களுடைய ஒரு பிரிவு தான். அந்த பார்ப்பனர்களுடைய ஆல்மைட்டி தான் இந்தியா. இவங்க வாரிசு அரசியல் இல்லைன்றாங்களே, சித்பவன் பார்ப்பனர்களை மீறி யாரையுமே வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் சீஃபாக கொண்டு வரவே முடியாது. ஆர்எஸ்எஸ் சீஃபாக நடுவில் யாரோ ஒரு சிங் இருந்தான்னு சொல்லுவாங்க, அதை தாண்டி வந்து ஆர்எஸ்எஸ் சீஃபாக வந்து நீங்கள் வேறு யாரையுமே கொண்டு வர முடியாது. சித்பவன் பார்ப்பனர்கள் தான். இப்போது நாக்பூர், மகாராஷ்டிரா தான் வந்து இந்தியாவுடைய கேபிட்டல், ஃபினான்ஷியல் கேபிட்டல் வந்து மகாராஷ்டிரா தான், மும்பை தான். ஆனால் இவங்க வந்து இப்போ குஜராத்தை கொண்டு வராங்க. குஜராத்து தான் அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வராங்க அப்படின்னு. குஜராத்து உட்பட எல்லாமே சேர்ந்து தான் ஒரு காலத்தில் மகாராஷ்டிரா, பாம்பே ஸ்டேட். மராட்டியர்கள் வந்து குஜராத்திகளை தாண்டி டாமினேட் பண்ணோன்னு நினைக்கிறாங்க. அதில் 75 இயர்ஸில் மோடியை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. 75 இயர்ஸில் இப்போ செப்டம்பரில் பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் கோயிங் டு பி சேஞ்ச்டா சார். அதுதான் இப்போ வந்து பெரிய நெகோசியேஷன். தூபேன்னு ஒரு எம்பி அவர் சமீபத்தில் பேசும்போது, பிஜேபிக்கு தான் மோடி தேவை, மோடிக்கு பிஜேபி தேவையில்லை, மோடி மட்டும் இல்லைன்னா பிஜேபி வந்து அண்டர் 200 தான் ஜெயிச்சிருக்கும் அப்படின்றாரு. அது மோடியோட வெயிட்டேஜ்னு ஒன்று இருக்குது. அவர் அப்படி ஈஸியாக அவரை பிரைம் மினிஸ்டர் பதவியிலேருந்து எடுத்துட முடியுமா? சரி, அவரை ஈஸியாக பிரைம் மினிஸ்டர் பதவியிலேருந்து எடுக்க முடியாது. ஆர்எஸ்எஸ்க்கு சித்பவன் பார்ப்பனர்களை தவிர வேற ஒருத்தரை தலைவராக கொண்டு வந்துருங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி ஒன்றும் ஆர்எஸ்எஸ் தலைமை மாறணும்னுலாம் பேசலையே. இல்லை சார், ஆர்எஸ்எஸ் தானே சார் எல்லாத்தையும் லீட் பண்ணுது. ரைட், ஏன் மோடியை மாற்ற போகிறாங்க? மோடி தானே வெற்றிகளை குவிச்சு தராருல. அவங்களுக்கு வந்து வெற்றிகளை குவிக்கிறது ஒரு தனிநபர் பாத்திரம் வந்து முக்கியம் இல்லையா? அடல் பிகாரி வாஜ்பாய் கூட தான் வெற்றியை குவிச்சுக்கிட்டு இருந்தார். ஏன் லால்கிஷன் அத்வானியை வந்து இந்துத்துவத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்து ராமர் கோவில் இடிப்பெல்லாம் நடத்தினவர் லால்கிஷன் அத்வானி தானே. அவரை ஏன் பேக்கப் பண்ணாங்க? அத்வானியை விடவா மோடி வந்து எத்தனை பேரை வெளியே அமிச்சார்? அத்வானி, ஜஸ்வந்த் சிங் எல்லாருமே வெளியே அமிச்சார் இல்லையா? யஷ்வந்த் சின்ஹா, ஒரு விநாயக்னு ஒருத்தர், மொத்தம் 11 ஸ்டேட்டில் வந்து பிஜேபியை ரூலிங்க்கு கொண்டு வந்தார். விநாயக் அவரு வந்து இன்னைக்கு எங்கே இருக்காருன்னே தெரியாது. 11 ஸ்டேட்டில் பிஜேபியை ரூலிங்க்கு கொண்டு வந்தவர்.
அவர் இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் ஒரு இடத்துல இருந்தாருன்றதுக்காக அவர் போனப்புறம் தான் அவர் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அவர் விநாயக். அவர் இருந்தால் நான் அங்கே போக மாட்டேன்னு மோடி வந்து வந்த உடனே சொன்னார். அவர் எங்கே இன்னைக்கு இருக்காருன்றதே தெரியாது. அதுதான் ஆர்எஸ்எஸ், அதுதான் பிஜேபி. நீங்கள் யாருன்றது முக்கியம் இல்லை, அவங்களுடைய தத்துவம் இந்துத்துவம். அந்த இந்துத்துவத்துக்கு இப்போ யோகி ஆதித்யநாத் தேவைன்னு நினைக்கிறாங்க. சரி, இப்போ யோகி ஆதித்யநாத் பிஜேபி லீடர்ன்றீங்க. இவர் நிதின் கட்கரி துணை குடியரசுத் தலைவருக்கு போக போகிறாரு. ராஜ்நாத் சிங்கும் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக போகிறாருன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செப்டம்பரோட அவர் 75 வயசுங்கிறதுனால அவரும் பதவி விட்டு விலக போகிறாரு. அப்படின்னா இப்போ யார் பிரைம் மினிஸ்டர்? நீங்கள் ஒன்று நிர்மலா பாசிபிலிட்டி இருக்குது, இல்லைன்னா நம்மால் தமிழ்நாட்டுக்காரர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் பாசிபிலிட்டி, ஜெய்சங்கருக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, நிர்மலாவுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு புது முகத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஒன்று கோடி மீடியா எல்லாரும் டெல்லியில் இருக்கவங்க எல்லாரும் அவரை பற்றி ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுவாங்க, பெருசாக அவரை ஜென்ரேட் பண்ணி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து சார் இப்போ நடக்கிற ஆட்சி எப்படின்னு தெரியும்ல, பிஜேபி ஒன்றும் அப்சல்யூட் மெஜாரிட்டியில் ஜெயிக்கல, 240 தான். மோடின்ற அந்த பிம்பம் தான் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் ஆதரவு கொடுக்க வச்சிருக்கு. மோடின்ற பிம்பம் இல்லை சார். நிதிஷ்குமார் பீகார் எலெக்ஷனோட காணாமல் போயிடுவார், ரைட்டா? பீகார் எலெக்ஷனில் வந்து தேஜஸ்வி யாதவ் தான் வின்னிங் பொசிஷனில் வருவார். இங்கே யூபியில் வந்து அகிலேஷ் யாதவ் வருவார், அங்கே வந்து காணாமல் போவார். ஸோ இவங்களை எல்லாரையும் யுனைட் பண்ணுறது யாருன்னா ஆர்எஸ்எஸ் தான். மோடி இல்லையா? மோடி கிடையாது. மோடி இப்போ மோடி போயிட்டாருன்னா அமித்ஷா என்ன ஆவார்ன்ற ஒரு கேள்வி இருக்கா? உள்துறை அமைச்சரும் மாறுவாரா? மோடி போயிட்டாருன்னா அந்த குஜராத் லாபியில் தானே அமித்ஷாவும் வர்றாரு, அவர் என்ன ஆவார்னு ஒரு பொசிஷனும் இருக்குது. ஸோ ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்ச் வந்து வட இந்தியா முழுக்க பெரிய அளவுக்கு நடக்க இருக்குது. ஆர்எஸ்எஸ் வந்து அதை என்ஜினியர் பண்ணுறாங்க. அதுதான் மோகன் பகவத் வந்து முன்கூட்டியே 75 வயசில் வந்து அரசியலில் இருக்கக்கூடாது, பதவியை விட்டு போகணும் அப்படின்னு ஓய்வு எடுக்கணும்னு சொன்னார், அடுத்தவர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொன்னார், பேசினார். தனிநபரை வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் நம்பாது சார். 1925 கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது சார். அதே 1925 வந்து திராவிட இயக்கங்களும் வந்துச்சு சார். அதே 1925 தான் சார் ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டது. இன்றைக்கி வந்து இந்தியாவை கடந்த 15-20 வருஷமாக ரூல் பண்ணுற இயக்கம் எது சார்? ஆர்எஸ்எஸ். ஸோ அவங்களுக்கு வந்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க தலைவர்களாக ஜனசங்க காலத்துலேருந்து, ரைட்டா? அப்போது அவங்க எப்படி ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து தனி நபர்கள் முக்கியம் கிடையாது, அவங்களுடைய அந்த இந்துத்துவம் தான் அவங்களுக்கு முக்கியம். ஸோ தனி நபர்களை தூக்கி போடுவாங்க. மோடி வந்து நல்ல பிரச்சாரகர் அப்படின்றது வந்து எந்த இடத்துலேருந்து எடுபடுது? அது ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் அது எடுபடுது. ரைட் சார், தனிநபர்கள் முக்கியம் இல்லை, கொள்கை முக்கியம்தான். ஆனால் தனிநபர்கள் தானே அந்த கொள்கையை தாங்கி செல்கிறவங்களா இருக்காங்க, அந்த கொள்கையை முன்னெடுத்து செல்கிறவங்களா இருக்காங்க. தனிநபர்கள் அப்படி புறக்கணிச்சிட்டு என்ன பண்ண முடியும்? தனிநபர் முக்கியமாக ஆர்கனைசேஷன் முக்கியம்னா ஆர்கனைசேஷன் தான் முக்கியம். ஆர்கனைசேஷன் வலுவாக இருக்கணும்னா தனிநபர் தலைமையில் இருக்கணும்ல. அது ஒன்றும் முக்கியம் கிடையாது. தனிநபரை தூக்கி போட்டுருவாங்க. இப்போ வாஜ்பாய் இல்லை, அத்வானி, லால்கிஷன் அத்வானி இல்லாமல் பிஜேபியை கற்பனையே பண்ணியிருக்க முடியாது. லால்கிஷன் அத்வானி இல்லாமல் பிஜேபி இன்றைக்கி இருக்குல்ல, மோடி தலைமையில் ஆட்சியில் இருக்குல்ல. அத்வானி எங்கே இருக்கு? இப்போ ஒரு புது பிரைம் மினிஸ்டர் வர போகிறார், வாய்ப்பு அதிகம். யாருன்னே கெஸ் பண்ண முடியலையா? யாருன்னு 2 சான்ஸு சொல்கிறாங்க. நம்ம தமிழர்களோட சான்ஸ் தான் சொல்கிறாங்க. 2 பேருமே ஜெய்சங்கர் இல்லைனா நிர்மலா எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம அமித்ஷாவே பிரைம் மினிஸ்டர் ஆவார். இப்போதான் சொன்னீங்க மராட்டிய லாபி, குஜராத் லாபியே. அந்த லாபி இல்லைன்னா ஒரு காம்ப்ரமைஸ். இப்போ கூட கடைசி வரைக்கும் மோடியோட ஒரு காம்ப்ரமைஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. மோடி அப்படியே கன்டினியூ பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே நடக்கும். பட் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் வந்து இனிமேல் பட்டு பிஜேபியை டிட்டர்மைன் பண்ணுறத வந்து ஆர்எஸ்எஸ் விரும்பலை. குறிப்பாக குஜராத் லாபியை வந்து ஆர்எஸ்எஸ் விரும்பலை.
குஜராத் லாபி வந்து டிட்டர்மைன் பண்ணுறதை ஆர்எஸ்எஸ் விரும்பலை. ரொம்ப நாளாக ஃபைட் ஓடிட்டுருக்கு. அதற்கான ஒரு சிக்னல் அல்லது முதல் படி தான் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா. இன்னும் 2 மினிஸ்டர் ராஜினாமா பண்ணுவாங்க. 2 மினிஸ்டரா? ஆமாம், ராஜ்நாத் சிங் ராஜினாமா பண்ணுவார், நிதின் கட்கரி ராஜினாமா பண்ணுவார். ஓகே, இவர் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கும் அவர் வந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆகிறதுக்கும். அப்போ யோகி ஆதித்யநாத்தும் ராஜினாமா செய்கிறாரு. ஆமாம், அவர் மேலே வந்துடுவார். அவர் மேலே வந்தாருன்னா இங்கே அண்ணாமலைக்கு ஆப்படிச்சிடுவார். அவர் அண்ணாமலைக்கு அவருக்கு 7ஆம் பொருத்தம் தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், 7ஆம் பொருத்தம் தான் அண்ணாமலைக்கு அவருக்கும். யோகி ஆதித்யநாத்துக்கும் அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை தான். நீங்கள் நினைக்காதீங்க யோகி ஆதித்யநாத்துக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லைன்னு. நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காங்க. யோகி ஆதித்யநாத் இங்கே வந்து செலிப்ரேட்டட் லீடர் தான். இப்போ நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது அவருக்கு. ஓகே, தனியாக பிஜேபிக்குள்ளேயே தமிழ்நாட்டிலேருந்தே யோகி ஆதித்யநாத் ஆட்களும் இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க. இப்போ அஸ்வத்தாமன் ஒரு பையன் பேசிக்கிட்டு இருக்கார்ல, அவன் யோகி ஆதித்யநாத் ஆள். வினோஜ் பி செல்வம்னு ஒருத்தர் வராருல, அவர் ராஜ்நாத் சிங் ஆள். இப்படி என்ன சார் காங்கிரஸுக்குள்ளே தான் இந்த மாதிரி கோஷ்டியெல்லாம் சொல்லுவாங்க. பிஜேபிக்குள்ளேயும் இருக்குது. அஸ்வத்தாமன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், யூபிலாம் எங்கேயோ போயிடுச்சு, யூபிலாம் பற்றி பேசாதீங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், யூடியூப் இன்டர்வியூவில். ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ. சார் அது இயல்பாக பாஜகக்காரங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல. யோகியோட அஸ்வத்தாமனுக்கு நல்ல உறவு இருக்குது இங்கேருந்துக்கினே. சரி, இதுக்கு அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை? அண்ணாமலைக்கு அவருக்கும் நிறைய கான்ட்ரவர்சி. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி இவால்வ் ஆகி இங்கே வந்து நிறைய விஷயங்களை தீர்மானிக்கும் போது அதை யோகி அங்கே எதிர்த்திருக்கார். அண்ணாமலையுடைய தேரி, அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் யோகிக்கு எதிர்ப்பான ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருந்திருக்கு. அவர் அது சம்மந்தமாக பிஜேபியில் கருத்து சொல்லியிருக்கார். அவரை அண்ணாமலையை ஆதரித்தது அமித்ஷாவும் மோடியும் தான். ஓகே, இப்போ யோகி வந்தார்னா அண்ணாமலைக்கு ஆப்பாயிடும். ஓகே, ஸோ ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஒரு 2 மாதத்தில் நடக்க இருக்கு. நன்றி சார், உங்களோட இணைப்பு நீங்கள் பகிர்ந்த இடத்துல மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Taste the Daily.